Hi, welcome you all. இன்னைக்கு Google Meet tutorial class தான் பார்க்க போகிறோம். Google Meetல ஆன்லைன் கிளாஸ் எப்படி ஷெட்யூல் பண்ணுறது, அட்டெண்டன்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணுறது, ஆன்லைன் கிளாஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 3 டாட்ஸ் தெரியுது இல்லையா, இந்த 339 டாட்ஸ். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். கேலண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேலண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து 4th டேட் உங்களுக்கு டைமிங் என்ன டைமிங்கில் வேணுமோ இந்த இடத்துல எங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க, என்ன கிளாஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ, மார்க்கெட்டிங், பேங்கிங் எது வேணுமோ. நான் இங்கே ஒரு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டைமிங் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ 12 PM to 1 PM நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி எந்த டைமிங் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி டைமிங் வரும், நீங்கள் எந்த டைமிங் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆட் கெஸ்ட் அப்படின்னு காட்டுதுங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடி தெரிஞ்சால் நீங்கள் இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட மெயில் ஐடி தெரிஞ்சால் க்ரியேட் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மெயில் ஐடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஜாயின் வித் கூகுள் மீட்டுன்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் ஐடி காட்டும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே செலக்ட் பண்ணி ஃபுல்லாக ரைட் கிளிக் கொடுத்து காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு வரும் இல்லையா, பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிடும். கூகுள் மீட்டு இந்த டைமுக்கு உங்களுக்கு ஷெட்யூல் ஆகுதுன்னு. ஸோ சேவ், அகெயின் சென்ட், அகெயின் இன்வைட் எக்ஸ்டர்னல் கெஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆன்லைன் கிளாஸு ஷெட்யூல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்படி போய் பார்க்கணுன்னா, இந்த அகெயின் 9 டாட்ஸ் மீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ கூகுள் மீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த டைமிங் நம்மளது ரீச் ஆகலை. ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி காட்டுது. இல்லைன்னா உங்களுக்கு என்னான்னு காட்டும், டெமோ கிளாஸ்னே காட்டும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் இங்கே வந்து கூகுள் அட்டெண்டன்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணணும். கூகுள் அட்டெண்டன்ஸ் எக்ஸ்டென்ஷன் கீழே அப்படியே காட்டுது பார்த்தீங்களா, அதை அப்படியே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல அடிச்சிருந்தேன்னா எனக்கு காட்டுது, நீங்கள் ஒரு வாட்டி அடிச்சுக்கோங்க, கூகுள் அட்டெண்டன்ஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, மீட் அட்டெண்டன்ஸ். அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், மீட் அட்டெண்டன்ஸ். இந்த ஆப்பிள் ஐக்கான் கண்டிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரைட் சைடில் ஆட் டு குரோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கூகுள் மீட்டில் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து காட்டும். பசங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களோட அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே போயிட்டு ஜாயின் டெமோ அப்படி நான் சும்மா ஜஸ்ட்டு டைப் பண்ணுறேன். நீங்கள் அங்கே ஷெட்யூல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து உங்களோட கிளாஸ் நேம் அப்படியே உங்களுக்கு காட்டும். ஸோ இங்கே கண்டினியூ, இங்கே நான் செட்டிங் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஏற்கனவே நான் அட்டெண்டன்ஸ் எடுத்தனால காட்டுது. ஸோ ஒரு வாட்டி நான் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ தேவையில்லை, ஆடியோவும் வேண்டாம், ஐ க்ளோஸ் தட். நீங்கள் கிளாஸ் எடுக்கும் போது உள்ளே போயிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் நவ், இங்கே போய் ஜாயின் நவ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு காட்டும். ஸோ இந்த இது போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க டிக் மார்க்கை கிளிக் பண்ணாவே போதும். ஸோ உங்களுக்கு ஆடியோ வேணும்னா இந்த ஆடியோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ வேணும்னா இது வீடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணனால உங்களுக்கு என்ன தெரியும்னா, இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுதுங்களா, இருங்க ஒரு நிமிஷம், ஓகே, இந்த இடத்துல தெரியுதுங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்டெண்டன்ஸுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போது உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா
எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த டைமில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு அப்படியே டிஸ்ப்ளே ஆகிடும், உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுன்னா இங்கே ஒரு கீழே வந்து 3 டாட்ஸ் இருக்கா, கீழே இந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரெக்கார்ட் மீட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரெக்கார்ட் மீட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணணுன்னா அக்செப்ட். இது நீங்கள் மொபைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு தெரியுதுங்களா, ரெக்கார்ட் ஆப்ஷன் தெரியுதுங்களா. ஸோ நீங்கள் மொபைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து இந்த 3 டாட்ஸில் வந்து உங்களுக்கு வராது. ஸ்டாப் ரெக்கார்டிங்னாலும் நீங்கள் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அட்டெண்டன்ஸ் வந்துடும், பசங்களது எத்தனை பசங்க அட்டன் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இங்கே போய் நீங்கள் ப்ரெசென்ட் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே போய் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் கொடுத்து உங்கள் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஷேர், சாரி பிளர்ராக தெரியுது, இங்கே இருக்க ஷேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கா பிளர்ராக இருக்கா, ஒரு நிமிஷம், ஷேருன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விண்டோ பிபிடி எதுனா இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இங்கே அட்டெண்டன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இது இருக்கும், இல்லைன்னா வராது. ஸோ அட்டெண்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகிடும், ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகிடும். ஸோ இங்கே பசங்க சேட் பண்ணலாம், இங்கே எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.